அடச்சை, என்னது இது? மத்திய அரசு பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்களாம். இந்த வாட்டியும் தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்மையும் செய்யாம ஏமாத்தி இருக்கு இந்த மத்திய அரசு. ஐயா, நீங்க முதல்ல இந்த டாய்லெட் பேப்பர் படிக்கிறத விடுங்க. அப்போதான் உங்களுக்கு வெளி உலகத்துல எவ்வளவு நல்லது நடக்குங்கிறது தெரியும். நடந்து முடிஞ்ச பட்ஜெட்ல தமிழகத்திற்கு அரிய வகை கனிம வழித்தடம், ஆதிச்சநல்லூர்ல கலாச்சார மையம், பழவேற்காடு ஏரியில் பறவைகளை பார்வையிடும் மையம், பொதிகை மலையில் மலையேற்ற திட்டம், கோவை, ஈரோடு, திருப்பூர் பிராந்தியத்தை மேம்படுத்த 5000 கோடி ரூபாய் நிதி, அதிவேக புல்லட் ரயில் வழித்தடம். தமிழ்நாட்டுக்கு பிரத்யேகமான திட்டங்களை அறிவிச்சது மட்டும் இல்லாம மாநிலங்களுக்கு வழங்குற வரி பகிர்வுல மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு பங்களிப்பு 2.5 4 மடங்கு அதிகரிச்சிருக்காங்க. அதாவது 7.5% உயர்த்தி இருக்கு. இது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? இதோட சேர்த்து இந்த வருஷம் மட்டும் தமிழ்நாட்டுடைய ரயில்வே திட்டங்களுக்கு ரூபாய் 7611 கோடி ஒதுக்கி இருக்கு பாஜக. சரி, இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கடந்த 11 ஆண்டுகள்ல மட்டும் 4 லட்சம் கோடி அளவுக்கு வரி பகிர்வை தமிழ்நாட்டுக்கு வாரி வழங்கி இருக்கு. சுருக்கமா சொன்னா தமிழ்நாட்டுக்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சியை விட பாஜக பல மடங்கு அதிகமான நிதியை வழங்கி இருக்கு.